ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ். நான் உங்கள் வைட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, த பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஆஃப் தமிழ் பூமி சீசன் 2. நம்ம வந்து பர்ஃபெக்டாக தமிழ் பூமி சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டேலேயே நம்ம டைமண்டுக்கு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ட்ரேடிங் மூலயமா கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் மைனிங் போனேன், பட் எனக்கு லக்கே இல்லை, கிடைக்கவே இல்லை எதுவுமே. அதனால் அப்படியே கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டேன். எமரால்டு கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரீம் 2% எமரால்டு கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு என் கூட ஹெல்ப் பண்ணது வந்து VFFT. நான் அப்புறம் இன்னொரு கிளிப்பு கூட ஆட் பண்ணுறேன். இந்த சர்வரில் எத்தனை டீம்ஸ் இருக்குதுன்னு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஜங்கிள் பயனுக்கு வந்தாச்சு. அப்படியே ஸ்பான்லேருந்து நான் வரதை காட்டல, ஏன்னா வந்து நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். சீசன் 1 சுற்றிட்டு போன மாதிரி சீசன் 2 சுற்றிட்டே வந்தேன். அப்புறம் வந்து மலை காடு மயிலில் வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்க உட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நம்ம போய் உட்டு கலெக்ட் பண்ணலாம்னு உட்டு கலெக்ட் பண்ண வந்துட்டேன். வந்து உட்டு கலெக்ட் பண்ணால் தான் நம்ம ஃபஸ்ட்டு எதிரி இருந்தான். பட் அந்த காட்டும் இல்லை, ஃபுட்டும் இல்லை, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஒரே ஒரு அயன் பிகர்ஸ் இருக்குது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டேன். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுக்கு முடியல, ஏன்னா ஜாவா இருந்தால் பண்ணலாம். இது பெட்ராக் நான் மொபைலில் விளாட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட பிசி இல்லை. அதனால் சரி எப்படியோ வீடியோ போடணும் உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி அப்படியே வந்து ஒரு ட்ரீயை கண்டுபிடிச்சேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜங்கிள் ட்ரீயில் வந்து ஸ்லாப் வச்சு யூஸ் பண்ணி அப்புறம் அழகாக கட்டணும்னு. பட் என்னால் முடியல. இந்த வாட்டி அப்படியே எப்படியாச்சும் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரான்சஸாக இருக்கும். அதில் வந்து 1 பெட்ரூம், இன்னொரு ட்ரீக்கு மேலே போனோம் ஃபர்னஸ் ஏரியா, செஸ்ட் ஏரியா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்லாபை கிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லாப் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா எனக்கு வந்து கோல்டு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்லாப் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்றேன். பட் நான் இந்த வாட்டி சாங்ஸ் எதுவும் போடுற மாதிரி இல்லை. ஏற்கனவே நான் சாங்ஸ் போட்டு எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ஏன்னு தெரில. பட் நான் காப்பிரைட்ஸ் கிளைம் இல்லாத சாங் தான் போடுறேன். பட் காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க, எப்படின்னு தெரில. நல்ல வியூஸ் போச்சுனாலே காப்பிரைட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஏன்னு தெரில. அப்படியே வந்து கிளிச்சு, சர்வர் கொஞ்சம் கிளிச்சு, அப்படியே கொஞ்சம் லாக் ப்ளேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து செட் ஆகலை, இது வந்து நல்லாவே இல்லைனால நான் சும்மா தெரியாமல் கட்டிகிட்டு இருந்தேன். நல்லாவே இல்லை, சுத்தமாக சொல்ல போனால் நல்லாவே இல்லை. இது எக்ஸாம்பிளுக்கு என்னமோ கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கரெக்டாக கட்டியிருப்பேன் லாஸ்ட்டில். அப்புறமா கேட்டிங்கன்னா என்னடா பண்ணுறது, என்னடா இப்படி தப்பாக கட்டுறிய அப்படின்னு கேட்குறீங்க. அது நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை. எப்படி மேலே வருது, இந்த லீஃப் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கஷ்டமாக வந்துடுச்சு, அது எப்படின்னு தெரில, கொஞ்சம் தப்பாக வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம்தான் கரெக்டாக சரி பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அப்போ தான் மேலே வரக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயில் தான் கட்டலான்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து சின்ன ஒரு கோலாத்தனமாக வந்து வேறு ட்ரீ, பெருசாக இருக்க ட்ரீயை பார்த்து கட்டிட்டேன். அப்புறம் வந்து கேட்டிங்கன்னா கீழே வரைக்கும் போட்டேன். கொஞ்சம் இருமல் வர்றதுனால ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக, எனக்காக ஒரு வியூஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைப். அப்புறம் வந்து தமிழ் பூமியில் ஃபஸ்ட்டு நான் டீம் Aல தான் இருக்கணும். அது ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் டீம் Cக்கு வந்துட்டேன். இது பேர் இனிமேல் வந்து டீம் TGKன்னு வச்சுக்கலாம். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். TGK நம்ம டீம் பேர். அப்புறம் டீம் A அக்காட்சிக்கு, அப்புறம் டீம் B டீம் 7 நினைக்கிறேன். சரி பார்ப்போம், அவங்க சொல்கிறது தான். நம்ம முடிவு பண்ணிட்டாச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நம்ம வச்சிடலாம். நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வச்சிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதில் உட் இருந்துச்சு, அதை வச்சு போய் நம்ம கிராஃப்ட் பண்ணி நம்ம வீட்டை ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகணும். இது ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட்டாக ஜாவா கண்ட்ரோல் தான் ஈஸியாக இருக்கும் கீபோர்டில். இது பெட்ராக் வேறு, என்னால் மேலே ஏறவே முடியல. அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரைண்டிங்க்கு இறங்கிட்டோம். அப்புறம் VFF ப்ரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா,
நமக்கு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸை தூக்கி கொடுத்துட்டாரு, வச்சுக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சீட்டை கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு பால் வேணும் ப்ரோ, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை எடுத்துக்கோ ப்ரோன்னு வாரி வழங்குறாரு. இவர் எப்படி நெதரைட் ஆர்மருக்கு வரனாரு எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா அவர் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் ரன்னர் மாதிரி ஸ்பீட் ரன்னர். இவங்க டீமே ஃபுல்லாகவே நெதரைட்டுக்கு மாறிட்டாங்க. ஓகே, நம்மளும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா, சரி நம்ம கிரைண்டிங்க்கு வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் அவர் வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ப்ரோ எங்கள் பேஸெல்லாம் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கிரைண்டிங் பண்ணி முடிச்சுட்டு பேஸை சுற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் ஃபார்ம் இருந்துச்சு. அதில் வந்து ஸ்ட்ரிங்ஸை கலெக்ட் பண்ணி எம்ராய்டு கிரைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எம்ராய்டு கிரைண்ட் பண்ணி என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜர்கிட்ட தான் நம்ம வந்து ஆர்மர் வாங்க போகிறோம். அதனால் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் எம்ராய்டு எடுத்து டூல்ஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா சல்லு அப்படியே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ட்ரேட் பண்ணு எல்லா வில்லேஜர்ட்டையும் ட்ரேட் பண்ணி 1 ஸ்டாக் 16 டைமண்ட்ஸ் 15 டைமண்ட்ஸ் என்னவோ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் தான் டூல் ஸ்மித்தை போய் நான் ஆர்மர் ஸ்மித்து எப்படி இருப்பான் அப்படின்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் கோளாறு. நான் மைன்கிராஃப்ட் கொஞ்ச நாள் விளாடாதனால வந்து ஃபுல்லாமே மறந்துடுச்சு. இவன் டூல் ஸ்மித் இவன் தான் ஆர்மர் விற்பான்னு நினச்சிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு இவன் ஆர்மர் விற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு அப்படியே ஒரு பிக்காக்ஸு ஒரு ஆக்ஸு வாங்கிட்டேன். ஆக்ஸ் வாங்கிட்டு சொன்னார், ஒருத்தர் வந்து சொன்னார், வில்லேஜர் ப்ரீடரில் இருப்போம் போய் பாரு ப்ரோ அப்படின்னு சொன்னார். நானும் சரி இருப்பானா மாட்டானான்னு போயிட்டு இவன் தான் விற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டிங்கன்னா, இவன் தான் விற்கிறான். நான் வாங்கிட்டேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இவன் தான் விற்கிறான் அந்த ஆர்மரை. அப்புறம் வந்து வாங்கிட்டேன். என்கிட்ட எம்ராய்டும் இல்லை இப்போ சுத்தமாக. ஒரு டைமண்ட் கீர் வாங்கிட்டேன். ஃபுட்டு கொஞ்சம் ஃபார்மர்கிட்டேருந்து வாங்க முடியாது, கொஞ்சம் எடுத்துட்டேனே சொன்னேன். அது வந்து எதிர்காலத்தில் திருப்பி கொடுத்துருவோம், ஏன்னா பசிக்குதில்ல அப்படி. அப்புறம் வந்து ஜாம்பி ஹெட், ஒரிஜினல் ஜாம்பி மாதிரியே இருக்குங்க ஐஸ். நான் நிஜமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டீவ் ஸ்கின் வச்சு ஜாம்பி ஹெட் வச்சுருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கூட பயந்துட்டேன். இவர் வந்து டைமண்டில் வந்து பீக்கன் செஞ்சுருக்காருன்னு நினச்சேன். அப்போ கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இவர் உள்ளே எம்ராய்டு வச்சு மேல் லேயர் மட்டும் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா, இவர் டைமண்டை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆடி போயிட்டு, அப்புறம் கடைசியில் தான் சொல்கிறாரு, ப்ரோ கொஞ்சம் ஏமாத்தினேன் எல்லாத்தையும், டைமண்ட்லாம் வைக்கிற அளவுக்கு கோடீஸ்வரர் கிடையாது ப்ரோ அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், நீங்கள் நெதரைட் ஆர்மர் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை தேடி போவோம், சரி நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. டைமண்ட் ஆர்மர் ப்ளஸ் நான் வச்சுருந்த டூல்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. சரி ரீக்ரைண்ட் பண்ணுமாடா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு. அந்த மாதிரி ரீக்ரைண்ட் பண்ண தான் ஆரம்பித்தேன். ரீக்ரைண்ட் பண்ண ஆரம்பித்து திருப்பி நான் செத்துட்டேன் இடையில ஓஷன் மேனிமெண்ட் கிட்ட. ஏன்னா ஹார்ட் மோடில் இருக்குது சர்வரு, அதனால் கொஞ்சம் போட்டு சாத்திட்டாங்க. அப்புறம் வேறு வழியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டா. விஎஃப்எஃப் தான் எனக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்தாரு கடைசியில். அவர் இல்லைன்னா நான் இந்நேரம் ஆர்மரே வச்சுருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து வீடை கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எண்டிங்கில் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இது வந்து ஓனாக நானே டிசைன் பண்ணி கட்டினது. எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது, ஏன்னா நானே டிசைன் பண்ணி கட்டினேன் இல்லையா. அப்புறம் கேட்டிங்கன்னா, இது வந்து செகண்ட் ட்ரீ, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீ, இது வந்து செகண்ட் ட்ரீ. இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரீ இருக்குது, அதுதான் தேர்ட் ட்ரீன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ட்ரீயில் ஹால்னு வச்சுக்கலாம். இங்கே செகண்ட் வந்துட்டு சும்மா நெக்ஸ்ட்டு ட்ரீக்கு போகிறதுக்கான வழி. சரி ஓகே, டாட்டா பாய் பாய், see you guys. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறையா பெரிய ப்ராக்ரஸ்லாம் பண்ணுவோம், ஃபார்ம்ஸ் கட்டுவோம். யுதேஷ் வந்துடுவார். சரி டாட்டா பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் யார் யார் எந்தெந்த டீமுன்னு போடுறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க.